எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எலகன்ட் தமிழ் பியூட்டி டிப்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு 10 days சேலஞ்ச் வந்து பார்க்க போகிறோம். இந்த சேலஞ்ச் பண்ணி நம்மளுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா வந்து உங்கள் ஸ்கின் வந்து நல்லா கிளாஸியாக, ஷைனிங்காக, அதே நேரத்தில் க்ளோயிங்காகவும் இருக்கும். நான் சொல்லியிருக்க இந்த பேக்கை வந்து நீங்கள் 10 days வந்து ரெகுலராக வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இந்த 10 days சேலஞ்சில் பார்க்க போகிறது வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க்கு. இந்த ஃபேஸ் மாஸ்கில் யூஸ் பண்ணிக்க இன்க்ரீடியன்ட் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக வீட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட், ஈஸியாக அவைலபிள் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் வச்சு நம்ம இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம செய்கிறோம். இதை வந்து ரெகுலராக 10 days யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரிசல்ட், க்ளோயிங் ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கொடுங்க. இந்த ஃபேஸ் பேக்கை எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து மார்னிங் இல்லாட்டினா ஈவினிங், உங்களுக்கு எந்த டைமிங் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டயத்தில் நீங்கள் ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபேஸ் பேக் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்க ஸ்பூன் வந்து கொஞ்சம் சின்ன ஸ்பூனாக இருக்கனால நான் கொஞ்சம் கூட குவான்டிட்டி போடுவேன். டேபிள் ஸ்பூனில் போட்டிங்கன்னா நான் சொல்கிற குவான்டிட்டி ரேஷியோ வந்து கரெக்டாக வரும். கடலை மாவு இருக்குல்ல, அதில் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கடுத்து வந்து மஞ்சள் தூளில் 1 பிஞ்சு. மஞ்சள் தூளை பொறுத்த வரைக்கும் வந்து வைல்ட் டர்மரிக் அப்படின்னு கிடைக்கும். அந்த வைல்ட் டர்மரிக் கிடைச்சா அதை போட்டுக்கோங்க, அது பெஸ்ட்டு. அப்படி அது இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நார்மலாக என்ன மஞ்சள் தூள் முகத்துக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மஞ்சள் தூளில் வந்து 1 பிஞ்சு போட்டுருங்க. விட்டமின் E கேப்சூல் வந்து 1 கேப்சூல். அதுக்கடுத்து தயிர் வந்து 1 டேபிள் ஸ்பூன். இப்போ உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, ரொம்ப வறண்டு போயிருக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு 5 ட்ராப் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் வந்து ஆல்மண்ட் ஆயிலாக இருந்தால் நல்ல பெஸ்ட்டு, நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஆல்மண்ட் ஆயில் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற கோகோனட் ஆயில் இல்லைனா ஆலிவ் ஆயில், நீங்கள் எது யூஸ் பண்ணுவீங்களோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த ஆயிலை வந்து ஒரு 5 ட்ராப் இதோடு சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஹனி ஒரு டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்மளோட ஃபேஸ் மாஸ்க் வந்து இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை வந்து நார்மலாக நீங்கள் எந்த ஃபேஸ் வாஷ் இல்லைனா கிளென்சர் எது யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்களோ அதை வந்து யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸை ஃபுல்லும் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிற இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபேஸ் மாஸ்க் நம்ம ரெடி பண்ணிக்கொள்ள கலவை இதில் வந்து பாதியை மட்டும் எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணணும். கண்டிப்பாக 2 நிமிஷம் நீங்கள் மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் வந்து எங்கேயாவது பிக்மெண்டேஷன் இருக்குது இல்லை கருப்பாக இருக்கும் இந்த இடம் அப்படின்னா அந்த இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா அந்த இடத்த கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ் ஃபுல்லும் ஒரு 2 நிமிஷம் மசாஜ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பாதி பேக் நம்ம வச்சுருக்கோம்ல, அந்த மிச்ச பாதி எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. எப்பயுமே ஃபேஸ் பேக், மாஸ்க் இதெல்லாம் புடையில வந்து உங்கள் ஃபேஸும் நெக்கு இது 2க்குமே கவர் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் ஃபேஸும் நெக்கு ஈவன் ஸ்கின் டோனில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 2 நிமிஷம் மசாஜ் பண்ணியாச்சு, ஃபேஸ் பேக்கும் போட்டாச்சு அப்படின்னா வந்து ஸோ அதை கொஞ்சம் காய விடுங்க. எவ்வளோ நேரம் காயணும் அப்படின்னா வந்து ஒரு 70% வந்து காஞ்சா போதும். ஃபுல்லாக அப்படியே நல்லா ட்ரை ஆகி வரன்னு இழுக்கும்ல, அந்தளவுக்கு காயணும் அவசியம் இல்லை. ஒரு 70% காஞ்சா போதும். ஏன் இது ஃபுல்லாக காய வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது நல்லா காஞ்சி வரன்னு இழுத்துச்சுன்னா உங்கள் ஃபேஸை வந்து இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்கும். அதனால் வந்து ஒரு 70%, அந்த 70 to 80% இருக்குல்ல, அந்தளவுக்கு ட்ரையாக இருந்தால் போதும். அந்த ஸ்டேஜ்லேயே நார்மல் வாட்டரில் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ண பிறகும் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மாய்ஸ்சரைசர், நீங்கள் என்ன மாய்ஸ்சரைசர் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாய்ஸ்சரைசர் இல்லைன்னா ஆலிவேரா ஜெல், இதில் ஏதாவது ஒன்று போட்டு உங்கள் ஃபேஸை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க.
இதே மாதிரி வந்து ஒரு 10 days வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்கள் ஃபேஸ் வந்து பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. அதோட இந்த நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணுற இந்த மாஸ்க் வந்து உங்கள் அழகுக்கு இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்க போகுது. நீங்கள் கெமிக்கல் ப்ராடக்ட்டில் ஏகப்பட்ட மாஸ்க் இதெல்லாம் கிடைக்கிறதில்ல, இந்த கெமிக்கல் ஐட்டம் இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டோட இப்போ நம்ம நேச்சுரலாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட் வச்சு செய்கிறோம்ல இந்த மாஸ்க்கு, இதில் கிடைக்கிற ரிசல்ட் ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். ஹெல்த்தியான லைஃப் வாழ்கிறதுக்கு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி நம்ம லைஃப்பை எப்பயுமே ஹெல்த்தியாக பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.